வணக்கம் ஈரோடு மக்களே. நேத்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல பீகாரை சேர்ந்த ஒரு 16 வயது சிறுவன் குடிபோதையில வாகனத்தை திருடிட்டு போய் விபத்தை ஏற்படுத்தினதை நம்ம பார்த்தோம். அந்த வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்க நினைச்சிருந்தா அந்த வண்டியை பிடிச்சிருக்கலாம். நீங்க கண்டென்ட்டுக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக ரொம்ப பொறுமையா போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, அந்த வண்டி நிறைய வண்டிகளை இடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நாங்க வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சோம். அது மட்டும் இல்லாம எங்களால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ரோட்ல போற வாகனங்களையும், நடந்து போயிட்டு இருந்த மக்களையும் எச்சரிக்கும் வகையில வண்டியில ஹாரன் அடிச்சு அவங்கள எச்சரிக்கைப்படுத்திட்டு தான் இருந்தோம். அது மட்டும் இல்லாம எங்க கூட டூ வீலர்ல ஒரு சில நண்பர்கள் உதவியும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வண்டி ஒரு லாரி மேல மோதி நின்னுச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணையிலும், நியூஸ்கள்லயும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பையன் மனநலம் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா அந்த பையன பார்க்கும்போது எங்களுக்கு யாருக்கும் அப்படி தெரியல. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு. கடைசியா பிசினஸ் ஓனர்ஸ்க்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். ரொம்ப குறைவான சம்பளத்துக்கு வட இந்தியர்கள் தான் வேலைக்கு கிடைக்கிறான்றதுக்காக, அவங்கள எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் பண்ணாம நீங்க வேலைக்கு எடுக்காதீங்க. அதுக்காக எல்லாரையுமே நான் தப்பு சொல்லல. ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா, அது நல்லா இருக்கும். போலீஸ் இந்த கேஸ அந்த வட இந்திய சிறுவன் மனநல பாதிக்கப்பட்டன்னு சொல்லி கேஸ மூடிட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.